இரண்டு பறவைகள் ஒரு மரத்தில் இருக்கின்றன. அந்த மரத்தில் உள்ள பழங்களை ஒரு பறவை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது. இனி ஒரு பறவை சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றது. இந்த உவமையின் மூலம் ஜீவாத்மா, பரமாத்மா இந்த இரண்டு தத்துவத்தினுடைய தன்மையானது விளக்கப்பட்டது. இதில் ஜீவாத்மா இரண்டு தன்மையுடன் கூடி இருக்கின்றான். டபுள் பர்சனாலிட்டி என்று பார்த்தோம். ஒன்று மேலோட்டமாக நமக்கு தெரிகின்ற தன்மை, இனி ஒன்று அவனுடைய உண்மையான தன்மை. மேலோட்டமாக தெரிகின்ற தன்மைக்கும் பரமாத்மாவுக்கும் முற்றிலும் எல்லா விதத்திலும் வேற்றுமை உண்டு. ஜீவனுடைய உண்மையான தன்மையும் பரமாத்மாவினுடைய தன்மையும் ஒன்றாகவே ஐக்கியமாகவே இருக்கின்றது என்றெல்லாம் பார்த்து, ஜீவனுடைய ஒரு தன்மை சம்சாரி என்றும், அந்த சம்சாரியானவன் அனீஷயா சோச்சதி. அனீஷயா என்றால் தன் வசமின்றி வேறு வழியின்றி துயரப்பட்டு கொண்டு சம்சாரியாக இருக்கின்றான். பிறகு இரண்டாவது மந்திரத்தின் கடைசி சொல் வீத சோகக. அவனே சோகத்திலிருந்தும் விடுதலை அடைகின்றான். எப்பொழுது? இரண்டாவது வரியில் மற்ற சொற்கள் ஜுஷ்டம் யதா பஷ்யத் அந்யம் ஈஷமஸ்ய மகிமானம் இதி. அதாவது வணங்கத்தக்க, ஜுஷ்டம் என்றால் வணங்கத்தக்க, போற்றத்தக்க அந்த பரமாத்மாவினுடைய மகிமை தன்னுடைய மகிமை என்று எப்பொழுது உணர்கின்றானோ, பரமாத்மாவுக்கென்று சில மகிமை இருக்கின்றது, பெருமை இருக்கின்றது, அதையெல்லாம் எப்பொழுது தன்னுடைய பெருமையாக நினைக்கின்றானோ. பரமாத்மாவினுடைய மகிமை என்ன? அழியாமல் இருத்தல், சாட்சியாக இருத்தல், கர்த்தா போக்தாவாக இல்லாமல் இருத்தல். இந்த மகிமையெல்லாம் எப்பொழுது தன்னுடைய மகிமையாக நினைக்கின்றானோ, இதிலிருந்து உடலினுடைய தர்மத்தை தன் தர்மமாக எடுக்காமல் பரமாத்மாவினுடைய சொரூபத்தை எப்பொழுது தன் சொரூபமாக எடுக்கின்றானோ அப்பொழுது வீத சோகக, சோகத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். இவ்விதம் முதல் இரண்டு மந்திரங்களில் பறவை உதாகரணத்தின் மூலம் ஜீவாத்ம பரமாத்ம தத்துவம் கூறப்பட்டது. இனி நாம் மூன்றாவது மந்திரத்திற்கு செல்கின்றோம். இந்த மூன்றாவது மந்திரத்தில் மீண்டும் எப்படிப்பட்ட ஞானம் மோட்சத்தை கொடுக்கும் என்று அந்த ஞானம் இங்கு கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஞானம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் மோட்சத்தை அடைகின்றார்கள். பிறகு இதே மந்திரத்தில் இரண்டாவது கருத்து, மோட்சத்தினுடைய தன்மை என்ன? ஆகவே ஞான சொரூபம், ஞான பலம். நாம் எப்படிப்பட்ட ஞானத்தை அடைய வேண்டும், அந்த ஞானத்தை அடைவதனால் பலன் என்ன? அதுதான் மூன்றாவது மந்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. மந்திரத்தை நாம் பார்த்தால், யதா பஷ்ய பஷ்யதே ருக்மவர்ணம் கர்த்தாரமீஷம் புருஷம் பிரம்மயோனிம் ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி. இதுதான் மந்திரம். யதா எப்பொழுது, பஷ்யக என்றால் பார்க்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன் என்றால் உண்மையை பார்க்கும் திறன் உடையவன், உண்மையை கிரகிக்கும் சக்தியை உடையவன். பஷ்யக பஷ்யதே பார்க்கின்றானோ. எதை பார்க்கின்றான்? மற்ற சொற்களெல்லாம் பரமாத்மாவினுடைய தன்மையை விளக்குகின்ற சொற்கள். ருக்மவர்ணம் என்றால் அறிவு சொரூபம், சைத்தன்ய சொரூபம். அறிவு சொரூபமான அந்த பரமாத்மாவை எப்பொழுது ஒருவன் உணர முடிகின்றதோ, பிறகு அந்த பரமாத்மா என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? கர்த்தாரம்,
மாயை என்ற ஒரு சக்தியை தன்னுடைய வசத்திற்கு கீழ் வைத்து கொண்டு இந்த அகில உலகத்தையும் படைத்து கொண்டிருக்கின்றார். படைத்து காத்து தனக்குள் எடுத்து கொண்டும் இருக்கின்றார். எந்த ஒரு சொல்லை நாம் கேட்டாலும் சாஸ்திரத்தில் அந்த சொல்லுக்கு லட்சணம் என்ன என்று சொல்வார்கள். அதாவது எந்த ஒரு வார்த்தையை எடுத்தாலும் அதற்கு என்ன டெஃபனிஷன். சப்ஜெக்ட்லேயே அப்படி தான் படிப்போம். ஃபிசிக்ஸ்னால் அதுக்கு என்ன லட்சணம், மேத்ஸுக்கு டெஃபனிஷன் என்ன, லாங்குவேஜுக்கு டெஃபனிஷன் என்ன அப்படி. அதே போல் இறைவனுக்கு என்ன லட்சணம் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் இறைவனுக்கு டெஃபனிஷன் என்ன என்றால் ஜெகத் கர்த்தா. இந்த ஜெகத்தை படைப்பவர், ஜெகத்திற்கு காரணம் இறைவன். இப்படித்தான் நமக்கு சாஸ்திரம் இறைவனை அறிமுகப்படுத்துகிறது. இப்போ தெரியாத ஒருவரை நமக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது நமக்கு தெரிந்த ஒருவர் மூலமாக இவருக்கு உறவினர் என்று அறிமுகப்படுத்துவது போல் இந்த தெரிந்த உலகத்தை நமக்கு சாஸ்திரம் காட்டி இந்த உலகத்திற்கு காரணமானவர் இறைவன். ஏன்னா அவரை நேரடியாக நம்மால் பார்க்க முடியவில்லை ஆரம்பத்தில். ஆகவே இந்த உலகத்திற்கு காரணமாக இருப்பவர் என்று அந்த பரமாத்மாவினுடைய தன்மையை யார் அறிகின்றாரோ, சில சமயங்களில் ஒரு பொருளுக்கு இனி ஒரு பொருள் காரணமாக இருந்தாலும் படைக்கப்பட்ட பொருளே காரணத்தையும் அழித்து விடலாம். இப்போ ஒரு தந்தையிடமிருந்து மகன் வந்துள்ளான். அந்த மகன் எப்பொழுதுமே தந்தைக்கு கீழ் இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. தந்தை தாயிடமிருந்து வந்தவன் அவர்களை விட சக்தியுடையவனாக மாறிவிடுகின்றான். அப்படி இந்த உலகத்தை படைத்து விட்டு இந்த உலகம் இறைவனை அடிமைப்படுத்தி விட்டால் என்னாவது? அப்படி அல்ல. ஈஷம். ஈஷம் என்றால் எப்பொழுதுமே இந்த உலகத்தை தனக்கு கீழ் வைத்திருப்பவர், இந்த உலகத்திற்கு காரணமானவர், உலகத்தை தனக்கு கீழ் வைத்திருப்பவர். புருஷம். புருஷம் என்றால் அனைத்திலும் வியாபித்து இருப்பவர். பிரம்மயோனிம். பிரம்மயோனி என்ற சொல்லானது அந்த இறைவன் சகுண பிரம்மமாகவும் நிர்குண பிரம்மமாகவும் இருக்கின்றார். பிரம்ம என்றால் எந்த குணமும் அற்றவர், யோனி என்றால் மாயை என்ற ஒரு சக்தியுடன் உலகத்திற்கு காரணம் போன்ற தன்மையுடன் கூடி இருக்கின்றார். இப்படியெல்லாம் பிரம்மத்தை பற்றி எதா எப்பொழுது ஒருவன் அறிகின்றானோ, இனி இரண்டாவது வரியில் அப்பொழுது அவனுக்கு கிடைக்கின்ற பலன் என்ன? ததா வித்வான். உபனிஷத் அவர்களை வித்வான் என்று அழைக்கின்றது. இதை பார்க்கின்ற இந்த வித்வானானவன் புண்ணிய பாபே விதூய, புண்ணியத்தையும் பாபத்தையும் உதறி தள்ளிவிட்டு நீக்கிவிட்டு, வேதாந்தத்திற்கு முன்னாடி வரைக்கும் பாபத்தை நீக்கணும் புண்ணியத்தை சேர்க்கணும்னு சொல்லி கொண்டு வருவோம். ஏன்னா அந்த புண்ணிய சித்த சுத்தியை கொடுக்கலாம், உலகத்தில் வாழ தேவையான பொருள்களை கொடுக்கலாம், இன்பத்தை கொடுக்கலாம். வேதாந்தத்திற்குள்ள என்ட்ரி ஆன உடனே பாபமும் புண்ணியமும் ஒரே தட்டில் சென்று விடுகின்றது. ஏன்னா புண்ணியமும் ஒரு கோணத்தில் நமக்கு ஜென்மத்தை கொடுப்பதனால் பாபத்தோடு சேர்ந்து விடுகின்றது. ஆகவே இங்கு ஞான பலன் புண்ணியம் பாபம் இரண்டையும் விட்டு விடுகின்றான். புண்ணியமும் அவனை விட்டு சென்று விடுகிறது, பாபமும் சென்று விடுகின்றது. புண்ணிய பாபே விதூய. இது கர்ம நாசம். இது ஞானத்தின் பலன். ஞானம் வரும்பொழுது எல்லா கர்மங்களும் நம்மிடமிருந்து சென்று விடுகிறது. இதனுடைய மேலும் விளக்கத்தை இந்த உபனிஷத்தினுடைய இறுதியில் நம்ம பார்ப்போம். ஏன்னா அங்கும் இந்த விதமான பலன் சொல்லப்பட்டுள்ளது. பிறகு நிரஞ்சனக, அடுத்த பலன் நிரஞ்சனக, முழுமையான தூய்மையை அடைந்து விடுகின்றான். அதாவது டோட்டல் பியூரிட்டி, முழுமையான தூய்மையை இந்த ஞானத்தினால் அடைந்து விடுகின்றான். இந்த ஞானம் ஒன்றுதான் ஒருவனை முழுமையாக தூய்மைப்படுத்தும். எப்படி என்றால், அசுத்தம் என்றால் என்ன? ஒரு பொருள் இருக்கின்றது,
அந்த பொருளுக்கு புறம்பான பொருள் இதோடு சம்பந்தம் வைக்கும் பொழுது அசுத்தம் வந்து விடுகிறது. நம்முடைய ஆடையில் ஆடைக்கு அல்லாத ஒன்று ஆடையில் படும் பொழுது அசுத்தமாகி விடுகிறது. நாம் எந்த விதத்தில் தூய்மைப்படுத்தினாலும் இரண்டாவது ஒன்று அசுத்தப்படுத்த என்றும் இருக்கின்றது. இந்த அத்வைத ஞானத்தில் இரண்டாவதே இல்லை என்று உணரும் பொழுது அப்பொழுதுதான் உண்மையான தூய்மையை அடைகின்றோம். காரணம், அசுத்தப்படுத்த இரண்டாவது ஒன்று இல்லை, நானே அனைத்துமாக இருக்கின்றேன் என்று நிரஞ்சனக என்றால் அப்பொழுதுதான் முழுமையான தூய்மையை அடைகின்றான். அதுவரைக்கும் ரிலேட்டிவா தான் தூய்மையை அடைதல். கர்மயோகமும் கூட அகங்காரத்தை நீக்கிவிடாது, அகங்காரத்தை செம்மைப்படுத்தும். அகங்காரத்தை நல்ல அகங்காரமா மாற்றி வைக்கும், நமக்கு நண்பனான அகங்காரமாக மாற்றி வைக்கும். கர்மயோகம் பண்ணாம இருந்தா அகங்காரம் நம்மையே அழித்து கொண்டிருக்கும், நமக்கு பகைவனா இருக்கும். ஆனா கர்மயோகத்திலும் அகங்காரம் இருக்கு. என்ன, நான் இறைவனுக்காக செய்கின்றேன், நான் சமர்ப்பணம் செய்கின்றேன், இப்படிப்பட்ட அந்த நான் இருந்துட்டே இருக்கும். ஆனா இந்த ஞானத்துல நானே இல்லாமல் சென்று விடும். நான்கிறது ஒன்று இல்லை, ஆகவே இருக்கிறது ஒரே பரமாத்மா. அதனால நிரஞ்சனக, உயிரோடு இருக்கும் பொழுது முழுமையான தூய்மையை அடைந்து, பிறகு இவனுடைய பிராரப்த கர்மம் முடிந்தவுடன் பரமம் சாமியம் உபைதி, அந்த பரமாத்மாவுடன் ஐக்கியமாகி விடுகின்றான். என்றால் மறுபிறப்பை இவன் எடுப்பதில்லை, இந்த கர்ம நாசம், மீண்டும் பிறப்பதில்லை. இந்த பலனெல்லாம் இந்த உபனிஷத்தினுடைய இறுதியில மீண்டும் வரும். அங்கு நாம் சற்று விளக்கமாக பார்ப்போம். இனி நாம் 4வது மந்திரத்திற்கு செல்வோம். இந்த 4வது மந்திரத்தில் பிரம்மத்தினுடைய சொரூபம் மீண்டும் வேறொரு கோணத்தில் வர்ணிக்கப்பட்டு முக்தனுடைய வர்ணனை வருகின்றது. பிரம்ம ஞானத்தை அடைந்தவன் எப்படி இருப்பான்? எல்லாத்துக்கும் இந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இந்த ஞானத்தை அடைஞ்ச ஞானி எப்படி இருப்பான், அதனுடைய கருத்து இங்கு வருகின்றது. இப்ப மீண்டும் இப்படிப்பட்ட சொரூபமான பிரம்மத்தை உணர்ந்த ஞானி இவ்விதத்தில் இருப்பான். இங்கு ஞானியினுடைய உள் மனமானது விளக்கப்படுகின்றது. ஞானியினுடைய மனசு எப்படி இருக்கும், ஞானி எப்படி இருப்பான். இதனுடைய பொருள் எல்லாம், ஞானம் நமக்குள்ள போய் என்ன வேலையை அது பண்ணும், இந்த ஞானம் உள்ள போயிட்டா அது நமக்குள்ள எப்படியெல்லாம் மாற்றத்தை கொடுக்கும், ஞானி எப்படி இருப்பான், அந்த கருத்து வந்துள்ளது. இந்த மந்திரமானது பிராணோகி ஏஷக யக சர்வபூதைர் விபாதி என்று ஆரம்பமாகின்றது. இங்க பிராணகங்கிற சொல்லுக்கு பிரம்மன் அர்த்தம். இந்த பிரம்மனானது சர்வபூதைகி விபாதி, எல்லா உயிரினங்களாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றது. விஜானன் வித்வான், இதை அறிகின்ற ஞானி இப்படி இருப்பான். அப்ப மற்ற சொற்களெல்லாம் இப்படி அறிகின்ற ஞானி இப்படி இருப்பான். இனி எப்படி அறிகின்ற ஞானி? அந்த பிரம்மனே சர்வபூதைஹி விபாதி என்றால் எல்லா ஜீவராசிகளாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றது. நம்ம வேதாந்தத்துல உபதேசத்தினுடைய படி எப்படி இருக்கும் என்றால், ஆரம்பத்தில் இந்த உலகத்தில் மோகம் இருப்பதனால் வைராகியம் வர வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் இருக்கின்ற வஸ்துக்களை எல்லாம் நிந்தனை சாஸ்திரம் செய்யும். அதாவது ஒவ்வொரு பொருள் இருக்கின்ற குறைகளை எல்லாம் சுட்டி காட்டி தோஷ தர்சனம், பகவானு கீதையில் ஒரு இடத்துல சொல்லுவார், அதாவது விஷயத்தில் இருக்கிற தோஷத்தை ஒரு முறை பார்த்தா போதாது, அனுதர்ஷனம், திரும்பி திரும்பி பார்க்கணும்னு சொல்லி இந்த உலகத்துல குறை சொல்லி, பிறகு கடைசியில இந்த உலகம் மித்தியா, அசாரம், அனித்தியம், அசுகம், லோகம் என்றெல்லாம் பகவான் சொல்றார். இது அனித்தியமானது, சுகமற்றது, அனித்தியம்னா நிலையற்றது, அசுகம், அப்படிப்பட்ட உலகத்தை நீ அடைந்துள்ளாய் என்றெல்லாம் முதல்ல இந்த உலகத்தினுடைய நிந்தனை, இந்த உலகத்தை கீழ்மைப்படுத்துதல், இதெல்லாம் சொல்லப்படும்.
அதாவது இந்த உலகமே சவம் என்று சொல்லப்படும். இதெல்லாம் உண்மையிலேயே நம்மள யாருன்னா ஏதோ டெட் பாடியா நடந்துட்டு இருக்கோம் ஒரு ஸ்டேஜில். பிறகு இனி ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் ஹையர் லெவல்ல வந்த உடனே சவமயம்னு சொல்லிட்டு இருந்த நாம் மாறிடுறோம், சிவமயம்னு சொல்ல ஆரம்பிச்சார். அதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. இந்த உலகத்துல எந்த குறையும் இல்லை, பார்க்கிற ஜீவராசிகள் அனைத்தும் பிரம்மஸ்வரூபம். இப்ப சிவமயம்னா நான் எதையெல்லாம் பார்க்கிறனோ அதெல்லாம் சிவனுடைய சொரூபம், நான் பார்க்கிறதெல்லாம் இறைவனுடைய சொரூபம். அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. சர்வபூதைகி விபாதி என்றால் அந்த பரமாத்மாவேதான் நாம் பார்க்கின்ற இந்த உலகமாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த உலகம் வேறு, பரமாத்மா வேறு அல்ல. ஆனா இந்த உலகம் பரமாத்மாவினுடைய மாயையினுடைய வெளிப்பாடு, மாயையிலிருந்து இவ்விதம் வெளிப்பட்டுள்ளதே தவிர இதுவும் பரமாத்மா. அதனாலதான் நம்மால பரமாத்மாவையோ இறைவனையோ பார்க்க முடியல. ஏனென்றால் ஏற்கனவே பார்த்து கொண்டு நான் தேடிக்கொண்டிருந்தால் எப்படி பார்க்க முடியும்? நாம் ஏற்கனவே கடவுளை தான் பார்த்துட்டு இருக்கோம். கடவுளை தவிர வேற எதையும் நம்மால பார்க்க முடியாது. ஏன்னா அவரை தவிர யாரும் இல்லை. அது தெரியாததனால நாம தேடிக்கொண்டே இருந்தால் கண்டுகொள்ளவே முடியாது. இந்த அறிவுல தான் நாம் உணர முடியும். ஆகவே எந்த பரமாத்மா அனைத்து ஜீவராசிகளாகவும் விளங்கி கொண்டு இருக்கின்றதோ, இப்ப இந்த இடத்துல முழுமையான அத்வைதமும் வந்தாச்சு. பரமாத்மாவும் ஒன்று இருக்கு, இந்த உலகம்னு ஒன்று இருக்கு, அதுவும் பரமாத்மா சொரூபம். அதனாலதான் ஞானி இறைவனை பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா, கண்ணை திறந்தா சகுண பிரம்மன், கண்ணை மூடுனா நிர்குண பிரம்மன். அவர் உருவங்களை பார்த்தா அதெல்லாம் சகுண பிரம்மன், உருவத்தை பார்க்கல அப்படின்னா நிர்குண பிரம்மன். இந்த கடவுளுக்கு உருவம் இல்லை, கடவுளுக்கு உருவம் இருக்கு, இதெல்லாம் எல்கேஜியில் பேசுகிற விஷயம். வேதாந்தத்தினுடைய எல்கேஜி ஸ்டேஜ் தான். நம்ம வேதாந்தத்தினுடைய ஃபைனல் ஸ்டேஜ் வரும் பொழுது உருவமும் ஈஸ்வரன் தான், அருவமும் ஈஸ்வரன் தான், அல்லது இன்பிட்வீன் உரு அருவம் எல்லாம் சொல்றமே, எல்லாம் இறைவனுடைய சொரூபந்தான். அங்க அந்த விசாரத்திற்கு இடமே இல்லை. உருவத்தை வழிபடக்கூடாது, உருவம் இல்லாம தான் வழிபடணும், இதற்கு எதற்கும் இடமில்லை. எல்லாமே ஈஸ்வர சொரூபம். அதுதான் இங்கு மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது. பிராணக, அந்த ஈஸ்வரன் எல்லா ஜீவராசிகளாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றான் என்று விஜானன், அறிகின்ற வித்வான். இனி வருகின்ற சொற்கள் எல்லாம் இந்த ஞானம் உள்ளே சென்றவுடன் என்னவாக நம்மை மாற்றிவிடும், இந்த ஞானம் நமக்குள்ள போய் நம்ம என்ன செய்து விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுல எல்லாம் நமக்கு சாய்ஸ் கிடையாது. இந்த ஞானம் அடையாததுக்கு முன்னாடியும் அனீஷையா சோச்சதின்னு நம்ம பார்த்தோம். வேற வழி இல்லாம சாய்ஸ் இல்லாம சம்சாரியா இருந்தோம். ஞானம் உள்ள போன உடனே ஒரு கால் உள்ள போயிடுதுன்னு வச்சுக்கோமே, அப்பவும் சாய்ஸ் இல்லை. ஞானம் என்ன பண்ணுமோ அதை பண்ணிரும். என்னெல்லாம் நம்ம பண்ணுமா, இந்த அறிவை நாம் அடைந்து விட்டால் அந்த ஞானி எப்படிப்பட்ட குணம் மனதை அடைகின்றான். முதல் சொல், அதுவும் மிக அழகான சொல், பவதே நாதிவாதி. அவன் நாதிவாதியாக ஆகி விடுகின்றான். நாதிவாதி என்றால் அவன் மௌனத்தை அடைந்து விடுகின்றான், மௌனியாகி விடுகின்றான். இந்த அதிவாதிங்கிற சொல்லுக்கு பொருள் மற்றவர்கள் மீது மற்றவர்களுடைய பேச்சை தடுத்து தான் பேசுவது, வாதம் செய்வது. அதான் அதிவாதி. நாதிவாதி என்றால் இந்த ஞானி யாருடனும் வாதம் செய்ய மாட்டான். இவன் வாதம் செய்வதை விட்டு விடுவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் மௌனத்தை அடைந்து விடுவான், அல்லது பேச்சு இவனிடமிருந்து சென்று விடும். மௌனம்ங்கிறது இரண்டு நிலையில் சாஸ்திரம் பேசும். ஒன்று சாதனை, இனி ஒன்று சித்த நிலை. சாதனையில நம்ம கஷ்டப்பட்டு உள்ள ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, பேசணும் பேசணும் பேசணும். அந்த ஃபோர்ஸை நம்ம அடக்கி கஷ்டப்பட்டு நான் இன்னைக்கு பேச மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது மௌனம். பிறகு மௌனம்ங்கிறது சொரூபம். இயற்கையாகவே தேவையற்ற சொற்கள் அல்லது அனாத்ம விஷயமான அல்லது வாதங்கள் இது போன்ற விஷயங்களை
பேசாம இருக்கின்ற சுபாவம் நமக்கு கிடைத்துவிடும். இது லட்சியம், இயற்கையாக கிடைக்கின்ற பலன். இப்ப இங்கு என்ன சொல்லப்படுகிறது, இந்த ஞானம் விட்டால் நம்மை அறியாமல் நம்மிடமிருந்து பேச்சானது குறைந்து விடும், நீங்கிவிடும். இவன் பேசவே மாட்டான் என்று சொல்லவில்லை. இவன் மற்றவர்களை வாதம் செய்து வாதத்தில் மற்றவர்களை வெல்ல வேண்டும் என்ற கருத்தை எல்லாம் விட்டு விடுவான். இங்க சதாசிவ பிரம்மேந்திர வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சி. அவர் குருவிடம் படித்து ரொம்ப படிச்சுட்டார். எல்லாரையும் கூப்பிடுறதான், கூப்பிட்டு விசாரம் பண்ணி வாதம் பண்ணி பண்ணி மற்றவர்கள் அனைவரையும் பொய்ன்னு நீக்கி கொண்டே இருந்தார். இனி ஒரு சிஷ்யர் போய் சொன்னார், உங்க சிஷ்யர் ஓவரா படிச்சுட்டு எல்லாத்தையும் வாதத்துக்கு அழைத்து எல்லாரிடம் வாதம் பண்ணி தான் வென்று கொண்டே இருக்கின்றார், எல்லாருடைய வாயையும் மூடிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னார். உடனே குரு கூப்பிட்டாராம், நீ எல்லாருடைய வாயையும் மூடிக்கொண்டிருக்கின்றாய், உன்னுடைய வாயை எப்பொழுது மூடுவாய் அப்படின்னு கேட்டாராம். அதுதான் அன்னைக்கு அவர் கடைசியா பேசினது. அதற்கப்புறம் முழுமையாகவே பேச்சை நிறுத்தி விட்டார். வாழ்க்கையில் அதுக்கப்புறம் பேசவே இல்லையா. இதுதான் இந்த கிளிக்கு வந்த உடனே இயற்கையாக அவருக்கு வந்த குணம் என்ன, நாதிவாதி. இந்த நாதிவாதி என்றால் ஆர்கியூமெண்ட் பண்ணணுங்கிற ஆசையெல்லாம் போயிடும். காரணம், இந்த ஞானத்தை வாதத்தின் மூலமாக யாருக்கும் கொடுத்து விட முடியாது. இதற்காக ஏங்கி கெஞ்சி கேட்டாதான் கொடுத்தாதான் இந்த ஞானம் போகுமே தவிர நம்ம வாதத்தினால் இந்த ஞானத்தை கொடுத்து விட முடியாது. இப்ப இதனுடைய பொருள் மிதவாக் பவதி. மிதவாக் என்றால் அளவாக பேசுபவன் ஆகி விடுகின்றான். அல்லது நாதிவாதிங்கிறதுக்கு இனி ஒரு பொருள், தன்னுடைய வாக் என்ற இந்திரியத்தின் மூலம் யாரையும் ஹிம்சைப்படுத்த மாட்டான். தன்னுடைய சொல் யாரையும் புண்படுத்தாது. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நாம மற்றவர்களை நம்முடைய சொல்லுலதான் ஹிம்சைப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். குழந்தையா இருக்கும்போது அடிப்போம் உதைப்போம், அப்படி ஹிம்சைப்படுத்துவோம். கொஞ்சம் வளர்ந்ததற்கு பிறகு மற்றவங்களை ஹிம்சைப்படுத்த நம்ம கையில் இருக்கிற ஒரே ஒரு சாதனை நம்முடைய நாக்கு, நம்முடைய பேச்சு. இப்ப இங்க என்ன சொல்லப்படுகிறதுனா, இந்த ஞானியானவன் யாரையும் ஹிம்சைப்படுத்த மாட்டான். தன்னுடைய வாக்கின் மூலம் யாரையும் துயரப்படுத்த மாட்டான். இப்ப நாதிவாதிங்கிறதுக்கு பல பொருள்கள். ஒன்று, யாரிடமும் ஆர்குமெண்ட் வாதம் செய்ய மாட்டான், அளவாக பேசுவான். பேச்சின்மை என்பது அவனுடைய இயற்கையாக மாறிவிடும். அல்லது அவன் அஹிம்சக பவதி. சங்கரர் பல இடத்துல சொல்லுவார், ஞானி அஹிம்சக பவதி, அவன் அஹிம்சாவாதி ஆகி விடுகின்றான். அதாவது கவனக்குறைவாகவோ அல்லது தெரிந்தோ தெரியாமலேயோ அவனுடைய சொல் யாரையும் துன்புறுத்தாது. அப்படிப்பட்ட நிலையை அடைந்து விடுகின்றான். இது ஞானியினுடைய ஒரு லட்சணம். இந்த ஞானம் உள்ள போயிடுதுன்னு சொன்னா இதுதான் நமக்கு வர்ற நிலை. ஏன்னா எனக்கு ஞானம் உள்ள போச்சா இல்லையான்னு எப்படி கண்டுகொள்வதுன்னு சில பேர்த்துக்கு சந்தேகம் வரும். ஏதாவது ஒரு டெஸ்ட் வேணுமல்ல, ஒரு அளவுகோல் ஸ்கேல் வேணுமல்ல, அதெல்லாம் உபனிஷத் நமக்கு கொடுக்கின்றது. இதெல்லாம் தான் அளவுகோல். நீ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும், உன்னுடைய சொல் மற்றவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கும் வரை உனக்குள்ள ஞானம் செல்லவில்லை. எப்பொழுது நீ இயற்கையாக மௌனி ஆகின்றாயோ, வாதத்தை விட்டு விடுகின்றாயோ, அஹிம்சையை பின்பற்றுகின்றாயோ இயற்கையாக, அப்பொழுது ஞானம் உனக்கு உள்ளே சென்று விட்டது. இது வாக்கு லெவல்ல ஞானியினுடைய குணம். இனி இரண்டாவது வரியில் ஞானியினுடைய ஆழ்ந்த மனம் வர்ணிக்கப்படுகின்றது. அவனுடைய மனம் எப்படி இருக்கும்? ஞானியினுடைய மனது இங்கு வர்ணிக்கப்படுகின்றது. ஆத்ம கிரீடக ஆத்மரதிகி கிரியாவான் ஏஷ பிரம்மவிதாம் வரிஷ்டக. இந்த சொற்கள் எல்லாம் ஞானியினுடைய ஆழ்ந்த மனதை வர்ணிக்கின்ற சொற்கள். முதல் சொல் ஆத்ம கிரீடக. கிரீடா என்றால் வெளியே இருக்கின்ற ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அதனால் மகிழ்ச்சியுடன் இருத்தல். பாஹ்ய விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதனுடன் மகிழ்ந்திருக்கிறதுக்கு பேரு கிரீடா.
இப்போ ஒரு 3 வயது அல்லது 4 வயது குழந்தை இருக்கு. அந்த குழந்தையோட நம்ம விளையாடிட்டு இருக்கோம், கொஞ்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் என்னன்னா அது ஒரு விதமான கிரீடா. ஏன்னா அந்த குழந்தை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற, அல்லது ஏதாவது ஒரு வெளியே இருக்கின்ற பொருள். ஒரு நண்பரோட பேசிக்கொண்டிருக்கின்றோம், மகிழ்ச்சியாக நமக்கு இருக்கின்றது. அல்லது டிவி பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன? வெளியே இருக்கின்ற ஒரு பொருள் நிமித்தமாக நமக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி கிரீடா என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த ஞானிக்கு மகிழ்ச்சியினுடைய சோர்ஸ் என்ன? அவன் எந்த பொருள் நிமித்தமாக மகிழ்ச்சியாக இருப்பான்? அஞ்ஞானிகளுக்கு வெளியே இருக்கிற பொருள் நிமித்தமா சந்தோஷம் கிடைச்சிட்டு இருக்கு. ஞானிக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு என்ன பொருள்? ஆத்ம கிரீடக. ஆத்ம கிரீடக என்றால் இங்கு தானே தனக்கு சந்தோஷத்துக்கு காரணம். அவனுக்கு எந்த பாஹ்ய வஸ்து, பாஹ்யம்னா வெளியே, வெளியே இருக்கின்ற பொருள் அவசியம் இல்லை. அவன் சந்தோஷமா இருக்கின்றான், அவனுக்கு மகிழ்ச்சி வருகிறது என்றால் அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் அவனே. இப்போ ஆத்ம கிரீடகனா ஆத்மாவே கிரீடா சாதனமாக அவனுக்கு இருக்கின்றது. தானே தனக்கு மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றான். இதெல்லாம் சம்சாரியோட ஒப்பிட்டு பார்த்தா நல்லா தெரியும். பல சமயங்கள்ல நமக்கே எதிரியா இருக்கும், நமக்கு நம்மையே பிடிப்பதில்லை, நாம் நம்மையே நொந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா ஞானி தான் தன்னை நினைத்து தானே தனக்கு சுக சாதனமாக இருக்கின்றான். இது அவனுடைய நிலை. அதாவது அவனுடைய சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். அவனுக்கு எங்கிருந்து சந்தோஷம் வருகின்றது என்றால் அவனிடமிருந்து. இனி அடுத்த சொல் ஆத்ம ரதிகி. இந்த ரதிகி என்றால் வெளியே பொருள் இல்லை, ஆனால் வெளியே எத்தனையோ பொருள்களையெல்லாம் நம்ம சம்பாரித்து வச்சுருக்கோம். அதெல்லாம் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறதுனால வர்ற சுகம். இந்த கிரீடா அப்படின்னா வெளியே இருக்கிற பொருளோட சம்பந்தம் வைக்கிறதுனால வர்ற சுகம். ரதி என்றால் இந்த பொருள்களெல்லாம் எனக்கு இன்பத்தை கொடுக்க இருக்கிறது, இந்த பொருள்களெல்லாம் என்னை பாதுகாக்க என்னுடைய உரிமைக்கு உட்பட்டு இருக்கிறதுன்னு நினைப்பதால் வர்ற சுகத்துக்கு பேர் ரதி. சில பேர் பேங்க் பாஸ்புக்கை எடுத்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருப்பார். காரணம் என்ன? இவ்வளவு இருக்குது, இவ்வளவு இருக்குது. இதெல்லாம் என்னென்னா ரதின்னு சொல்கிறது. ரதி அப்படின்னா எனக்கு இவ்வளவு உறவினர்கள் இருக்கிறார்கள், இவ்வளவு நிலம் வாங்கி வச்சுருக்கேன், இங்கே ஃப்ளாட் இருக்குது, அங்கே ஃப்ளாட் இருக்குது, இப்படியெல்லாம் சொத்துக்கள், உறவினர்கள், நண்பர்கள், இவர்களையெல்லாம் நினச்சி சந்தோஷப்படுவது. இப்போ ஒருவர் இனி ஒருவரோட பழகணும்னு ஆசைப்படுறார். அந்த நட்பு கிடைச்ச உடனே எனக்கு நட்பு கிடைச்சிடுது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறது, அதுக்கு பேர் ரதி. இனி ஞானிக்கு எது ரதி? இங்கும் அதே சொல் ஆத்ம ரதிகி. அவன் அவனை நினைத்தே சந்தோஷப்படுகின்றான். இதெல்லாம் ஒரு பொய்டிக் எக்ஸ்பிரஷன், ஒரு கவிதை போல் உபனிஷத் நமக்கு ஞானியினுடைய மனதை வர்ணிக்கின்றது. இதனுடைய சாராம்சம் என்னவென்றால் அவன் மகிழ்ச்சியாக இருக்க எதையும் சார்ந்திருப்பதில்லை. இதுதான் சார். அதாவது ஞானி வாழ சார்ந்திருக்கின்றான். காற்றை சார்ந்திருக்கணும், அது தூய்மையான காற்றை சார்ந்திருக்கணும், தண்ணீரை சார்ந்திருக்கணும், ஆடைக்கும் உணவுக்கும் மற்றவங்களை சார்ந்திருக்கணும். அது இங்கு பேசவில்லை. அதில் யாருக்குமே இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. மனுஷன்னு சொன்னால் ஒரு மனிதனை சார்ந்து தான் வாழ முடியும். வாழ்வதற்கு சார்ந்திருத்தல்ங்கிறது இயற்கை. ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சார்ந்திருந்தால் சம்சாரம், சாராமல் இருந்தால் மோட்சம். இப்போ இந்த இரண்டு சொற்கள், ஞானி சந்தோஷமாக இருக்க யாரையும் சார்ந்திருப்பதில்லை. இதைத்தான் நம்ம வேதாந்தத்தில் சொல்கிறோம். பணம் என்பது வாழ்வதற்கு கண்டிப்பாக தேவை. யாருமே பணம் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது? சந்தோஷமாக இருக்க தேவையில்லை, ஆனால் வாழ்வதற்கு தேவை. இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா எதுவுமே தேவையில்லை. எப்பொழுதுனா இந்த ஞானம் வந்தவுடன். இப்போ இந்த ஞானத்தினுடைய பவர் இருக்கே, சக்தி இருக்கே, அவ்வளவு மகிமை. இதெல்லாம் உபனிஷத் எதற்கு கூறுகிறதுனா ஞானத்தினுடைய மகிமையை புகட்டுவதற்காக.
இந்த மனம் இருக்கே, அது ஒரு நிறையாத பாத்திரம் போல. எவ்வளவு போட்டாலும் மனதை நிறைக்க முடியாது. ஒரே ஒரு விதிவிலக்கு, இந்த ஞானம். இந்த ஞானம் உள்ளே போன உடனே நிறைக்க முடியாத ஒரு மனம் நிறைக்கப்பட்டு விடுகிறது. அதுதான் இதனுடைய சாரம். இப்போ ஆத்ம கிரீடக ஆத்ம ரதிகி. அடுத்த சொல் கிரியாவான். இந்த ஆத்ம கிரீடக ஆத்மரதின்னு கேட்ட உடனே இவன் தன்னிடத்திலேயே மகிழ்ச்சியாக நிறைவுடன் இருக்கும் பொழுது இவன் ஏன் கர்மம் பண்ண வேண்டும், இவன் ஏன் செயல்பட வேண்டும்? அப்படி என்றால் தமோ குணத்தில் இருந்து கொண்டு எந்த செயலும் செய்ய மாட்டானா என்ற கேள்வி வரும்பொழுது அப்படியல்ல, கிரியாவான். கிரியாவான் என்றால் இவன் உலக நன்மைக்கான செயலில் ஈடுபட்டு கொண்டிருப்பான். இந்த உலக நன்மைக்கான செயலில் அவன் ஈடுபடுவான். காரணம், அவனுடைய செயலில் அவனுக்கு பலனில்லை, செய்யாமல் இருப்பதிலும் பலனில்லை. ஆகவே செயல் செய்வதனால் மற்றவர்களுக்கு பலன் என்றால் அந்த பலனை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொருட்டு செயலில் ஈடுபடுவான். இதை நாம் கீதையில் மாலையில் பார்க்க போகின்றோம். கிரியாவான் என்றால் உலக நன்மைக்காக இவன் செயல் செய்வான். அப்படி ஒரு பொருள். சங்கரர் இனி ஒரு பொருளையும் எடுத்து கொள்கின்றார். அதாவது இவனுக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ்னா, இவனுக்கு ஒரே ஒரு கிரியை, ஒரே ஒரு சாதனை, நிதித்தியாசனம். எல்லா காலத்திலும் இந்த ஞான நிஷ்டைக்கான செயலிலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பான். தன்னிடத்தில் மகிழ்ச்சியாகவும் அளவான சொற்களுடன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டும் அவன் நிதித்தியாசகனாகவே இருப்பான். தியான பரமாக அவன் இருப்பான். ஏஷக பிரம்மவிதாம் வரிஷ்டக. பிரம்ம ஞானிகளுக்குள்ளேயே இவன் தான் உயர்ந்தவன். இப்போ ஞானிகளுக்குள்ளேயே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கா என்றால், ஞானத்தை மட்டும் அடைஞ்சிருக்கான் அவன் ஒருவன். அவனுக்கு ஓரளவுக்கு விஷன் இருக்கு, ஆனால் விபரீத பாவனை அதிகமாக இருக்கு. அடிக்கடி அந்த ஞானம் அவனை விட்டு போயிடுது. இனி ஒருவன் அந்த ஞானத்தை வைத்து காப்பாற்றுகின்றான். பணத்தை அடைந்தவன் வேறு, பணத்தை வச்சு காப்பாற்றுறவன் வேறு. பலர் அடைந்து விடுவார்கள், வைத்து காப்பாற்ற மாட்டார்கள். ஆனால் இந்த ஞானி ஏன் உயர்ந்தவன் என்றால், இவன் அடைவதோடு நிறுத்தவில்லை, வைத்தும் காப்பாற்றுகின்றான். அதனால தான் நம்ம சுதந்திரத்தை அடைஞ்சிட்டா போதாது, அதை வைத்து காப்பாற்ற வேண்டும். எதை அடைந்தாலும் அதை வைத்து காப்பாற்ற வேண்டும். இந்த ஞானி அப்படி ஞானத்தை பாதுகாப்பவன். நம்ம எதையோ பாதுகாக்கிறதுக்கு எத்தனையோ பண்ணி வச்சிருக்கோம். இந்த எல்ஐசி எல்லாம் எதுக்கு வந்திருக்கு, பேங்க் எல்லாம் எதற்குனா நம்ம சொத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு எத்தனையோ இன்ஸ்டிடியூஷன். ஞானத்தை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா இந்த ஞானத்திற்கு இவ்வளவு ஒரு மகிமை இருக்கின்றது. இனி நாம் அடுத்த மந்திரத்திற்கு செல்கின்றோம். 5வது மந்திரம். 5, 6 இந்த 2 மந்திரங்களில் சாதனைகள் பேசப்படுகின்றது. நாம் செய்கின்ற சாதனைகள் அனைத்தையும் ஒரு கோணத்தில் பிரவிருத்தி நிவிருத்தி என்று பிரிக்கலாம். சில சாதனைகளெல்லாம் நம்மை செயலில் ஈடுபடுத்தி நம்மை செயல்படுத்தும். சில சாதனைகளெல்லாம் செயலிலிருந்து நம்மை சற்று விலக்கி வைக்கும். அப்படி நிவிருத்தி பரமான சாதனை, பிரவிருத்தி பரமான சாதனைன்னு சாதனையை 2ஆ பிரிக்கின்றோம். இப்போ இங்க வருகின்ற சாதனைகள் எல்லாம் சற்று நிவிருத்தி ரூபமான சாதனைகள். அதனாலதான் உபனிஷத்துன்னு வந்தாவே உபனிஷத்து நிவிருத்தியை பற்றியே அதிகமா பேசும். கீதையில பகவான் பிரவிற்த்தியை பற்றி அதிகமா பேசுவார், நிவிருத்தியை அங்கங்க தான் பேசுவார். உபனிஷத்துல மேஜர் போர்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நிவிருத்தியை பற்றி பேசும். ஏன்னா உபனிஷத்து அட்ரஸ் பண்றது பக்குவம் அடைந்தவர்களுக்கு. ஆனா உபனிஷத்துலையும் பேசும், உனக்கு பக்குவம் இல்லை அப்படின்னா குர்வன்னேவேக கர்மாணி, நீ 100 வருஷம் கர்மயோகம் பண்ணி கொண்டு வாழ ஆசைகொள் என்றும் உபனிஷத் கூறும். ஆனா அதிக எம்பசைஸ் நிவிருத்தியில தான். ஆகவே இந்த 2 மந்திரங்களில் சில சாதனைகள் சொல்லப்பட்டு, இந்த சாதனைகளுடன் ஆத்ம ஞானத்தை அடைந்தால்தான் ஆத்ம ஞானம் நமக்கு நிலை பெற்று பலனை கொடுக்கும். என்னென்ன சாதனை? 5வது மந்திரம்.
சத்யேன லப்யஸ்தபசா கேஷ ஆத்மா சம்யக் ஞானேன பிரம்மச்சர்யேன நித்யம் அந்தஷரீரே ஜோதிர்மயோகி சுப்ரக எம் பஷ்யந்தி யதயக க்ஷீண தோஷாகா. மிக அழகான மந்திரம். இதுவும் இதற்கு அடுத்த மந்திரமும். இங்கு 4 சாதனைகள் சொல்லப்படுகிறது. இந்த 4 சாதனைகளையும் யார் பின்பற்றுகின்றார்களோ, அப்படி பின்பற்றுகின்ற யதி, இந்த கடைசிக்கு முன்னத்த சொல் யதயக. யதயகனா முயற்சி செய்பவர்கள். யதி என்றால் முயற்சி செய்பவர்கள். அவர்கள் க்ஷீண தோஷாகா, அவர்களிடம் இருக்கின்ற தோஷங்களை குறைகளை நீக்கி, இந்த சாதனைகளையெல்லாம் யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் தன்னிடம் இருக்கின்ற தோஷங்களையெல்லாம் நீக்கி இப்படிப்பட்ட ஆத்மாவை பார்க்கின்றார்கள். ஏன்னா இதற்கு முன்னாடி எல்லாம் ஆத்மாவினுடைய தன்மை சொல்லப்பட்டு இப்படிப்பட்ட ஞானத்தை அடைந்தவன் இப்படிப்பட்ட பலனை அடைந்துள்ளான் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டது. ஆகவே அந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் எது மார்க்கம், எதை பின்பற்றினால் அந்த ஞானத்தை அடைய முடியும்? இப்ப முதல் வரியில 4 சாதனை. முதல் சாதனை சத்யேன லப்யக. லப்யகன அடையப்படும், இந்த ஆத்மா அடையப்படும். எதனால்? சத்தியேன, சத்தியத்தினால். இங்கு சத்தியம் என்ற சொல்லுக்கு வாய்மை என்று பொருள். வாய்மையால் இந்த ஆத்மா அடையப்படும். வாய்மையை பின்பற்றுவதனால் இந்த ஆத்மா அடையப்படும். இந்த ஆத்மாவை அடைய முதல் சாதனை சத்தியம், உண்மையை பேசுதல், வாய்மை. இரண்டாவது சொல் தபசா, தவம். அதற்கெல்லாம் பொருளை நாம் பார்ப்போம். மூன்றாவது சம்யக் ஞானம். சம்யக் ஞானம் என்றால் தெளிவான அறிவு, சந்தேகமில்லாத ஞானம். சில சமயம் ஞானம் நம்ம கிட்ட இருக்கும், ஆனா சந்தேகம்ங்கிற ஒரு குறை ஞானத்திற்கு வந்து விட்டால் அந்த ஞானத்தை நாம் பயன்படுத்த முடியாது. ஒரு பொருள் நம்மிடத்தில் இருக்கு, அதை பயன்படுத்த முடியாது. இனியொருவரிடம் பொருளே இல்லை. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? உண்மையிலே ஒரு வேறுபாடும் கிடையாது. இருக்கு, பயன்படுத்த முடியல, இல்லை, இரண்டு ஒன்றுதான். அவ்விதம் சம்யக் என்றால் சந்தேகமில்லாத ஞானத்தினால் இந்த ஆத்மா அடையப்படும். மூன்றாவது, முதல் வாய்மை, இரண்டாவது தவம், மூன்றாவது தெளிவான சந்தேகமற்ற ஞானம், நான்காவது பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னா ஒழுக்கம். இந்த 4 சாதனைகள் மூலம் க்ஷீண தோஷாகா, ஒரு யதியானவன், முயற்சி செய்பவன், தோஷங்களையெல்லாம் நீக்கி இப்படிப்பட்ட ஆத்மாவை அறிகின்றார்கள். இனி நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் சத்தியம். சத்தியம் என்றால் வாய்மை. இங்கு வாய்மை என்பது வியாவகாரிக சத்தியம். ஆத்மாவுக்கு பாரமார்த்திக சத்தியம் அப்படின்னு பேர். அது அப்சல்யூட் ரியாலிட்டி. இது ரிலேட்டிவ் ரியாலிட்டி. என்னைக்குமே அப்சல்யூட்டுக்கு ரிலேட்டிவ் ரியாலிட்டி தான் ஸ்டெப்ஸாக இருக்கு. இவன் விவகாரத்திலேயே சத்தியத்தை பின்பற்றவில்லை என்றால் முழுமையான சத்தியத்தை எப்படி அடைய முடியும்? ஆகவே வாய்மையை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் நாம் ஆத்மாவை அடைய முடியும். பதஞ்சலி தன்னுடைய யோக சூத்திரத்தில் எத்தனையோ சாதனைகளை எல்லாம் கூறிக்கொண்டு வருகின்றார். அதில் மகாவிரதம் என்று சில சாதனைகளை அழைக்கின்றார். அதுல முதலில் வருவது அஹிம்சா, அடுத்து வருவது சத்தியம். அவர் இந்த சத்தியத்தை தான் அஹிம்சைக்கு அடுத்ததாக கூறியுள்ளார். மகாவிரதம்னா பெரிய விரதம், சாதாரண விரதம் அல்ல, பெரிய விரதம் சத்தியம். சத்தியம் என்றால் வாய்மை. பலர் இந்த சத்தியத்தின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் வாய்மையினுடைய தன்மையை புரிந்து கொள்ளாதது. வாய்மை என்றால் என்ன? சுருக்கமாக நாம் பார்ப்போம். வாய்மை என்பது எதை பார்த்தோமோ, எதை கேட்டோமோ,
எதை சிந்தித்தோமோ அதை அவ்விதம் கூறுதல். எது திருஷ்டம், எது ஸ்ருதம், எது அனுமிதம். எதை பார்த்தோமோ, எதை கேட்டோமோ, எதை சிந்தித்தோமோ அதை அவ்விதம் கூறுதல் வாய்மை. இந்த வாய்மை என்பது எப்பொழுதுமே நன்மையுடன் கலந்து செல்லும். இந்த நன்மை என்ற ஒன்று வாய்மையினுடைய இலக்கணத்தை சற்று மாற்றி அமைக்கும். காரணம், சில சமயங்களில் வாய்மையை நாம் பின்பற்றும் பொழுது அதனால சில தீமை ஏற்பட்டால் அந்த வாய்மையில சில மாற்றம் செய்ய வேண்டியது உள்ளது. அந்த நன்மைக்கு நம்ம ஹிதம் என்று சொல்கின்றோம். ஆகவே சத்தியத்தினுடைய லட்சணம் ஹிதத்தின் அடிப்படையில் மாறுதல் அடையும். அதனால வெறும் வாய்மையை மட்டும் எடுத்துட்டு பின்பற்றக்கூடாது, ஹிதத்தை சேர்ந்து வாய்மையை பார்க்க வேண்டும். அதனாலதான் வாய்மை 3 படியில் பேசப்படும். முதல்ல எதை பார்த்தோமோ, கேட்டோமோ, சிந்தித்தோமோ அதை சொல்லுதல். இப்படி சொல்வதனால் நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை ஏற்பட்டால் இதை நம்ம அப்படியே பின்பற்றணும். சில சமயங்களில் உண்மையை அப்படியே கூறுவதனால் நமக்கும் மற்றவர்களுக்கும் தீமை ஏற்பட்டால் இந்த வாய்மையில அடுத்த படிக்கு இறங்கி வருவது என்ன என்றால் உண்மையை மறைக்க வேண்டும். withholding the truth என்று சொல்வார்கள். உண்மையை கொஞ்சம் மறைக்கிறதுல தவறு கிடையாது. பிறகு நாளைக்கு அவர்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ கீதை உபநிஷத்தெல்லாம் படிச்சுட்டு இதை மறைச்சிட்டேன்னு நம்ம இடத்துல பிளாக்மெயில் பண்ணுவார்கள். அப்ப நம்ம தைரியமா பதில் சொல்லலாம், நான் மறைச்சது உண்மை. எதற்காக? நன்மைக்காக. நன்மைக்காகத்தான் நான் இதை மறைச்சேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னாலும் தவறு கிடையாது. இப்ப டாக்டர் பேஷண்ட் கிட்ட மறைக்கிறார், பேஷண்டோட கண்டிஷனை மறைக்கிறார். இவ்வளவுதான் பிபி இருக்குன்னு மறைச்சு சொல்றார், அல்லது சில நோயை சொல்வதே கிடையாது. ஆனா சில பேஷண்ட் சும்மா இருக்க மாட்டார்கள். டாக்டர் துருவி துருவி கேட்டா வேற வழி இல்லைங்கும் போது மாற்றியும் கூறலாம். ஃபர்ஸ்ட் மறைச்சு பார்க்கணும், முடியல என்றால் மாற்றி சொல்லுதல். மாற்றி சொல்லுதல்னா என்ன? நம்ம கொஞ்சம் பாலிஷ்டா சொல்றோம், பொய் சொல்லுதல் அர்த்தம். அதாவது இருக்கிறத மாற்றி சொல்லுதல்னா பொய் சொல்லுதல். வள்ளுவரும் சொல்லி இருக்காரு, அதாவது நன்மை பயக்குமெனில், ஒரு பொய் நன்மையை கொடுத்தால் அதுவும் வாய்மை இடத்தே அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி இந்த வாய்மை என்பது உண்மையை கூறுதல், அதுதான் ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணணும். இரண்டாவது உண்மையை மறைத்தல். பல சமயங்கள்ல நம்ம வீட்டில் வர்ற பிரச்சனைக்கு காரணம் தேவையில்லாம அவங்களுக்கு தகுதி இல்லாத சிலதையெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். அதனாலதான் ரகளையெல்லாம் வரும். அதனால கொஞ்சம் மறைச்சு பழக வேண்டும். பிறகு மாற்றி பழக வேண்டும். ஆனா நம்ம ஆரம்பிக்கிறதே இப்படிதான் இருக்கும். முதல்ல மாற்றி சொல்றது, அதுக்கப்புறம் கொஞ்சம் சொல்றது, அதுக்கப்புறம் உண்மையை பேசுவது. இப்படி சுபாவமாக மாறி இருக்கின்றது. அப்படி இல்லாமல் உண்மையை சொல்வது நம்முடைய இயற்கையாக இருக்க வேண்டும். அது நன்மை கொடுக்கவில்லை என்றால் மாற்றி கூறுதல், மறைத்து இருத்தல். இப்படி வாய்மையினுடைய தன்மையை உணர்ந்து விட்டால், வாய்மையினுடைய உண்மை தன்மையை உணர்ந்து விட்டால் கண்டிப்பாக வாய்மையினால் நமக்கு எந்த கேடும் வராது, தோல்வியும் வராது. வாய்மையை நாம் முழுமையாக பின்பற்ற முடியும். இந்த வாய்மையினுடைய தத்துவத்தை உணராத காரணத்தினாலதான் என்ன சொல்வார்கள், இந்த காலத்துல எல்லாம் உண்மையை பேசினா பிழைக்க முடியாது அப்படியெல்லாம் சொல்றது. அவர்களுக்குன்னு ஒரு பிலாசபியை உருவாக்கிட்டு அதை பொய் சொல்லாதான் பிழைக்க முடியும், வியாபாரம் எல்லாம் பண்ணணும்னா பொய் சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். சில பேர் வாய்மையை பின்பற்றி இருப்பார்கள், ஆனா அது வாய்மைன்னு தெரியாது. ஆனா இங்க நன்மைங்கிறது ரொம்ப முக்கியம். சுயநலமான பலனுக்காக நம்ம மாற்றி சொன்னா அது பொய். அப்படி இல்லாமல் அந்த நன்மை நமக்கும் வரலாம், மற்றவர்களுக்கும் வரலாம். அப்படிப்பட்ட நிலையில் நாம் உண்மையை பேசி பேசி பழகினால் உபனிஷத் கூறும் சத்தியேன ஆத்மா லப்யக. இந்த வாய்மை நம்ம என்ன செய்து விடும்னா, மற்றவர்களிடம் உண்மையை பேசி பேசி ட்ரைனிங் எடுத்தோம்னா நாம நமக்குள்ளேயே உண்மையை பேசிட்டு இருப்போம். மற்றவர்களிடம் பொய் சொல்லி கொண்டே இருந்தா அந்த ட்ரைனிங் மைண்ட் ஆயிடுதுன்னா மைண்டு நம்மையே ஏமாத்திரும். நமக்கு எது வேண்டுமோ அது நமக்கே நம்ம மனமானது ஏமாற்றி விடும். நமக்கே நம்ம பொய் சொல்லிக்குவோம்.
பிறகு நம்மையே நாம் அழித்து விடுவோம். ஆகவே வாய்மைங்கிறது மகாவிரதம், முக்கியமான விரதமாக சொல்லப்படுகிறது. அடுத்த மந்திரத்தில் இந்த வாய்மையினுடைய பெருமையை உபனிஷத் கூறுகின்றது. அப்ப மேலும் வாய்மையினுடைய பெருமையை பார்ப்போம். பிறகு அடுத்த சொல் தபசா. தபசா என்றால் தவத்தினால். இந்த ஆத்மாவை தவத்தினால் தான் அடைய முடியும். தவ வாழ்க்கையை மேற்கொள்வதனால் தான் இந்த ஆத்மாவை அடைய முடியும். இங்க தவம் என்பது சாதாரணமான சொல். நாம் செய்கின்ற அனைத்து சாதனைகளுக்கும் தவம் என்று சொல்லிவிடலாம். கர்மயோகமும் ஒரு விதமான தவம், தியானம் ஒரு தவம், பக்தி ஒரு தவம். இவ்விதம் நாம் செய்கின்ற அனைத்து சாதனைகளையும் தவம் என்று சொல்லிவிடலாம். இந்த தவத்திற்கு சாமானிய லட்சணம் என்னவென்றால், இந்த தவங்கிற சொல்லுக்கு லட்சணம், அதாவது டெஃபினிஷன் என்னவென்றால், நம்முடைய மனதை மாற்றி அமைப்பதற்கு பெயர் தவம். தவம்னு சொன்னா நம்ம மைண்டை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறதுக்கு பேர், இந்த மோல்டு பண்றதுன்னு சொல்வார்கள். இப்ப இருக்கிற ஸ்டேட்டிலிருந்து மனதில் சிலதையெல்லாம் நீக்கி சிலதையெல்லாம் பெறுதல், சில குணங்களையெல்லாம் நீக்கி சில குணங்களையெல்லாம் பெறுதல், அதற்காக செய்வதை தவம் என்று சொல்கின்றோம். கீதையில பகவான் தவத்தை எல்லாம் நல்லா பிரித்து விளக்கியுள்ளார். எப்படி பிரிச்சுள்ளார்னா, உடலில் செய்யும் தவம் காயிகம் என்றும், வாக்கில் நம்முடைய பேச்சில செய்கின்ற தவம் வாச்சிகம் என்றும், மனதால் செய்யப்படுகின்ற தவம் மானசம் என்றும் பிரிக்கிறார். அதாவது காயிக வாச்சிக மானச தபம் இப்படி பிரித்து பிறகு மூன்றா பிரிக்கிறார். இந்த மூன்று தவங்களும் சாத்விகமான தவம் பண்ணலாம், ராஜசமான தவம் பண்ணலாம், தாமசமான தவம் பண்ணலாம்னு மறுபடியும் மூணா பிரிக்கிறார். சில பேர் தன்னையும் அழித்து கொண்டு மற்றவர்களையும் அழித்து கொண்டு தவம் செய்வார்கள். அசுரர்களுடைய தவம் எல்லாம் தாமசமான தவம். அல்லது இங்கேயே சிலர் இருப்பார்கள் கோரமான தவம். தவம் எப்பொழுது சாத்விகம் என்றால், தவம் செய்து முடிந்து வந்தவுடன் நாம முன்ன இருந்த நிலையை விட அதிக சக்தியுடன் இருக்க வேண்டும். நாம் பலகீனம் ஆகிவிட்டால், தவம் நம்மை பலகீனப்படுத்தி விட்டால் அது தாமசமான ராஜசமான தவம். இப்ப விரதம் இருக்கிறதுனால உடல் மேலும் தூய்மை அடைந்து ஆரோக்கியத்தை அடைஞ்சா அந்த தவம் சாத்விகம். விரதம் இருக்கிறேன்னு சொல்லி அல்சர்ல போய் நின்றதுன்னு வச்சுக்கோமே, அது ராஜசமான தாமசமான தவம். ஆகவே தவம் அப்படிங்கிறது சாத்விகமான தவமாக இருக்க வேண்டும். சில பேர் பெருமைக்காக மற்றவர்களிடம் இருந்து ஒரு பெயர் வாங்குவதற்காகலாம் தவம் செய்வார்கள். அதையெல்லாம் பகவான் தாமசம் என்று சொல்கின்றார். ஆனா இந்த இடத்தில் தவம் என்ற சொல்லில் குறிப்பாக மானசம் தவம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. காய்கம் வாச்சிகம் எடுத்துக்கொண்டாலும் சரி, காய்கம்னா உடல் மூலமாக செய்யப்படும் தவம். அது யாத்திரை செல்லுதல், உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல், இதெல்லாம் உடல் அளவில் செய்யும் தவம். பிறகு வாக்களவில் செய்யும் தவம் இறைவனுடைய நாமத்தை ஓதுதல், சகஸ்ரநாமம் முதலியவைகளை படித்தல், இதெல்லாம் வாச்சிகம். இங்க மானசம் தவம் என்றால் இந்திரிய ஒழுக்கம், தியானம். இது மானசம் தவம். மனதில் செய்யப்படுற தவம் இந்திரிய கட்டுப்பாடு. எந்த விஷயங்களை இந்திரியங்களுக்கு கொடுக்கணும், எந்த விஷயங்களை கொடுக்க கூடாது என்கின்ற அந்த சென்சார் இருக்கே, அதுதான் மானசம் தவம். ஏன்னா உடலுக்கு ஆரோக்கியம் உணவிலிருந்து வருது, மனதிற்கு ஆரோக்கியம் புலன்கள் வழியா கொடுக்கிற விஷயத்திலிருந்து வருகின்றது. நல்ல விஷயங்களை கண் காது முதலியவைகள் மூலம் கொடுத்தால் மனம் ஆரோக்கியமாக உறுதியாக இருக்கும். ஆகவே இங்கு தவம் என்பது புலனடக்கம். சில சமயங்கள்ல வெளி விஷயங்கள் ஒன்று இருக்காது, ஆனாலும் மனம் ஏற்கனவே மனதிற்குள் பதிந்திருந்த வாசனைகளை எடுத்துக்கொண்டு அது தவறான எண்ணத்துடன் செயல்படும், தவறான பாவனையை எடுத்துக்கொள்ளும். அதை நீக்குதல், அதை மனக்கட்டுப்பாடு என்று சொல்கின்றோம். இதை சாஸ்திரத்துல தமக சமக என்று சொல்வோம்.
சமகன மனக்கட்டுப்பாடு, தமகன இந்திரிய கட்டுப்பாடு, அது தவம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த சொல் சம்யக் ஞானம், கடைசியில பார்ப்போம். பிரம்மச்சரியம். இங்கு பிரம்மச்சரியம்னா ஷரீர ஒழுக்கம், அதாவது ஒழுக்கமாக வாழுதல். ஒழுக்கமாக வாழுதல் என்றால் இல்லறத்தில் இருக்கிற பிரம்மச்சரிய தர்மம் வேறு, பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் அல்லது சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கின்ற பிரம்மச்சரியம் வேறு. முழுமையாக சரீர சுகத்தை துரத்தல் பிரம்மச்சாரி சந்நியாசிக்கு தர்மம். இல்லறத்தில் இருக்கும்போது தர்மத்திற்கு உட்பட்டு இருத்தல் பிரம்மச்சரியம், அதாவது பொதுவான ஒழுக்கம், அது பிரம்மச்சரியம். இனி ஒரு பொருள் பிரம்மச்சரியம் என்பதற்கு, குரு குலத்தில் ஒரு பிரம்மச்சாரி மேற்கொள்கின்ற சாதனைகள், அதாவது குரு சேவை. ஒரு பிரம்மச்சாரி குரு குலத்துக்கு போன உடனே அவன் சேவையின் மூலம் ஞானத்தை பெற வேண்டும். அப்படி சேவை செய்துதான் இந்த அறிவை பெற வேண்டும். பிறகு எளிமையாக இருத்தல். படிக்கிற காலத்துல உணவுல போகத்துடனோ இருக்கிற இடத்துல போகத்துடனோ இருக்கக்கூடாது. அதனாலதான் அந்த காலத்துல குரு குலத்தில் இருக்கும்போது அவன் பாத அணிகள் அணிய மாட்டான், கொடை வச்சுக்க மாட்டான், எளிமையாக இருப்பானான். அவன் வேதத்தினுடைய கர்மகாண்டத்தை எல்லாம் படிச்சுட்டு இல்லறத்திற்கு வரும் பொழுது அந்த காலத்துல செப்பல் கொடுப்பாங்களாம், கொடை கொடுப்பாங்களாம். ஏன்னா அதெல்லாம் அவன்கிட்ட இருக்காதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் பிரம்மச்சரிய விரதத்தை பின்பற்றி சாஸ்திரம் படித்துள்ளான். இன்னைக்கு குழந்தைகளை ஹாஸ்டல்ல அனுப்புனா அதான் கதி, நல்லா சாப்பாடு கிடைக்காது. அப்படித்தான் இருக்கணும். சாப்பாடெல்லாம் ரொம்ப எல்லா நேரத்திலையும் குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டிருந்தால் படிப்புல கவனம் இருக்காது. ஆகவே சிலதெல்லாம் அந்த ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுது சில இன்பங்களை எல்லாம் இழந்து நம்ம படிக்கிறதுக்கு கவனம் கொடுப்பது. இது சாதாரண படிப்பு. வேதாந்தம்னு சொன்னா குரு குலத்தில் குருவுக்கு சேவை செய்தல், ஸ்ரத்தையுடன் இருத்தல், இதெல்லாம் பிரம்மச்சரியம். இவ்விதம் 3 சாதனைகள். ஒன்று சத்தியம், இனி ஒன்று தவம், இனி ஒன்று பிரம்மச்சரியம். இந்த 3 சாதனைகளுடன் சம்யக் ஞானம். சம்யக் ஞானம் என்றால் ஒருவன் விசாரத்தில் ஈடுபட வேண்டும். இதுவும் ரொம்ப முக்கியம். பலர் தவம் செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த தவம் செய்ய அதிலேயே ஒரு சுகம் இருக்கு, வைராகிய சுகம் என்று சொல்வார்கள். அந்த சுகத்தை அனுபவித்து கொண்டு இந்த விசாரத்தை விட்டு விடுவார்கள். ஜபம் பண்றதெல்லாம் ஆரம்பத்துல ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா ஜபத்துல ஒரு பெரிய சுகம் கிடைச்சிடும். அதே போல தியானம், அதே போல மௌனம். இந்த தவத்துல வர்ற சுகத்திற்கு அடிமை ஆகாமல் ஒரு ஸ்டேஜுக்கு மேல தவத்தை எல்லாம் நம்ம நிறுத்திட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். விசாரம். விசாரம்னா எது உண்மை, எது பொய், எது எப்படி இருக்கோ அதை அப்படி புரிந்து கொள்ளுதல். அந்த விசாரத்தில் ஈடுபட்டு சம்யக் ஞானம், தெளிவான ஞானத்தை அடைதல். இப்படி யார் அடைகின்றார்களோ, தெளிவான ஞானத்தை விசாரத்தின் மூலமாகவும் பிறகு சத்தியம், தவம், பிரம்மச்சரியம் இவைகளை பின்பற்றி க்ஷீண தோஷாக தோஷங்களை நீக்கியவர்கள் அந்த ஷரீரே ஜோதிர்மயக சுப்ரக, தன்னுடைய மனதிற்குள்ளேயே ஜோதிர்மயக சைத்தன்ய சொரூபமாக இருக்கின்ற சுப்ரக தூய்மையான அந்த ஆத்மாவை அறிகின்றார்கள். இப்ப ஆத்மாவை அறியணும்னா என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற தவம், சத்தியம் போன்ற சாதனைகளை பின்பற்றி அதோடு நின்று விடாமல், என்ன சத்தியத்தை பேசுறதுலயே சந்தோஷம் இருக்கு, அதோடு நின்று விடாமல் இவர்கள் விசாரத்தை செய்து இப்படி பரமாத்மாவை தனக்குள்ளேயே கண்டுகொள்ள வேண்டும். மற்ற இடத்துல இல்லை, எங்கேயோ இறைவன் இருக்கின்றான் என்று இல்லாமல் தனக்குள்ளேயே யார் கண்டுகொள்கின்றார்களோ அவர்கள் ஞானிகள். இனி அடுத்த மந்திரத்தில் இங்கு பேசப்பட்ட 4 சாதனைகளில் சத்தியத்தினுடைய பெருமை பேசப்படுகிறது. இந்த ஹைலைட் என்று சொல்வார்கள். இந்த 4 சாதனை பேசி உபனிஷத் சத்தியத்தின் பெருமையை பேசுகின்றது. அதை நாம் நாளை பார்ப்போம்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.